என் பேர் நிலானி ரவிச்சந்திரன். நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் மஹிஷா திருநாவுக்கரசு. நான் கனடாலேருந்து வந்திருக்கிறேன். புத்தூர் மிஷன் புத்தூர் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நிதி சேர்க்கறதுக்காக நாங்கள் 11 நாடுகள்லேருந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். 500 கிலோமீட்டர் மொத்தமாக. ஆனால் பிள்ளை பெறதை விட லேசு, பிள்ளை வளர்க்குறத விட லேசு. நாங்கள் 2 பேரும் அம்மா மேர். எனக்கு 3 பிள்ளைகள், எனக்கு ஒரு மகன். ஆனால் எனக்கு 40 இந்த வருஷம். உண்மைக்கு மறியோணுமா? எனக்கு 57 வயசு. ஓகே, எனக்கு பேர் மதுஷன். நான் சுவிட்சர்லேருந்து நான் வரேன். ரஞ்சித் மாமா ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஹலோ வணக்கம். என் பேர் கருணா. நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன். புத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன். அதை புனருத்தாரணம் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிளினிக் கொண்டு சிறுவர்கள் கேன்சரில் இருக்கிற சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு சில குப்பி விளக்களை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்த அதிகமாக மெட்டர்னிட்டி கேசஸ் எல்லாத்துக்கும் எடுத்தோம். அந்த நேரத்தை இப்பொழுது சிந்திக்கின்றவர்களுக்கு சூடுகள் பட்ட நேரம் இந்த இடத்துல நாங்கள் ட்ரெஸ்ஸிங் செய்தோம். இந்த இடத்துல ரத்த வெள்ளம் பாய்ந்த வேளைகளில் இந்த ஈவெண்ட் வந்து தனியாக இந்த அம்மாக்கள் ஆஸ்பத்திரிக்கு உரிய பெனிஃபிட் இல்லை, தனியாக நான் சைக்கிள் ஓடுறேன்டா எனக்கு உரிய பெனிஃபிட் இல்லை. මගේ නම නෙලිත් මට අවුරුදු 15යි. ஹாய், என் பேர் பிரதீப் ஞானசேகரம். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஸ்ரீலங்காலாம் பிறந்தேன், இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் தான் இந்த ரைடுக்கு கேப்டனாக இருக்கிறேன். இந்த தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் புத்தூர் பிரதேசத்தில் இருக்கிற புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரியில் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய புலம்பெயர்ந்த நாடுகள், இலங்கை, உள்ளூர், யாழ்ப்பாணங்களை சேர்ந்த நிறைய சைக்கிள் ரைடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சைக்கிள் கொழும்பில் ஆரம்பித்து 500 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தூரங்களை வந்து ஓடி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரியில் வந்து தங்களோட சைக்கிள் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கணும். இந்த சைக்கிள் ஓட்டம் மூலமாக கிடைக்கிற பெருமளமான நிதியை வந்து நீங்கள் இந்த பின்னு பார்க்குற புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரியை வந்து புதுப்பிக்கிறதுக்காக வழங்க போயிடுமா. இது ஒரு நல்ல காரிய நிகழ்வில் நான் பங்கு பெற்று இருக்கிறேன். என்னென்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கலாம்னு இருக்கிறேன். வேற உங்கள் காலனிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சைக்கிளில் பயணம் செய்து வாராக்கெல்லாம் வந்து வருது வந்து ஓட்டு வைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால், பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாங்கள் சைக்கிளில் வந்து பயணம் செய்து வருகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கள வாத்திய சைனம் சைக்கிளோடு வந்த வீரர்களை வந்து நிகழ்வின் பிரதான மண்டபத்துக்கு வந்து அழைச்சி கொண்டு போயிடும். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி கழுத்தை வந்து பட்டாசுனா இந்த வைத்தியசாலையை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி தான் அவர்கள் நிதி சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். சந்தனம் வைத்து வரவேற்கிறார்கள். தண்ணீர் அளித்து சந்தனம் வைத்து வரவேற்கிறார்கள். எல்லாருக்கும் வந்து பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. வந்தாக்களுக்கு எல்லாம் பதக்கம் அணிவித்து கௌரவித்து வரவேற்கிறார்கள். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு மலர் மாலை அணிவித்திருக்கணும். சைக்கிளோடி வந்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும். Tell me when. Vanakkam. I'm Ronnie. I'm from London. I'm a personal trainer. I train David Rasa. This is my first time in Sri Lanka. First time coming here. It's been amazing. Wonderful food, wonderful people, and I'll definitely be coming back. ஹாய், என் பேர் பிரதீப் ஞானசேகரம். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஸ்ரீலங்காலாம் பிறந்தேன். நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் தான் இந்த ரைடுக்கு கேப்டனாக இருக்கிறேன். இந்த முறை 65 பேரை கூட்டின்னு வந்திருக்கிறேன் வெளிநாடுகளிலிருந்து. நாட்டு முன்னேற்றத்துக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக செய்து கொண்டு வாரம் செய்கிறது. இந்த முறை 525 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து. அதில் ஒரு நாள் வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி முடிச்சு நாங்கள், விச் இஸ் நாட் ஈஸியான வேலை இல்லை. பட் ஒரே டிட்டர்மினேஷன் இருந்தபடியே செய்து முடிச்சிருக்கிறோம். ஸோ வெளிநாடுலேருந்து உதவி ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றிகளும், மற்ற ஸ்பான்சர்ஷிப்ஸ் அது என்று சொன்னாங்களுக்கு அவ்வளோ பேருக்கு நன்றிகளும். இந்த முறை புத்தூரில் வந்து இறங்கி முடிச்சிருக்கிறோம். நிறைய டொனேஷன்ஸும் ஆதரவுகளும் வந்து கொண்டிருக்குது இப்போ சொல்லிக்கொண்டிருக்கேன். ஸோ நன்றிகள், எல்லாற்ற உதவிகளுக்கும் அன்புக்கும் நன்றிகள். இது ஒரு ப்ரொஜெக்டாக செய்து கொண்டு போகிறோம். 5 வருஷ ப்ரொஜெக்டாக அடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொடங்கி 2வது வருஷத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை அடுத்து செய்து கொண்டிருப்போம். நாங்கள் அதை பற்றி ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் ஒவ்வொரு ப்ரோக்ரஸை பற்றியும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். எங்கள் ப்ரோக்ரஸில் இருக்கிறோம் ஒவ்வொரு இது வந்து கொண்டிருக்கோம் எங்கே இருக்கிறது. பட் 5வது வருஷத்தோடு முடிச்சிடுவோம் கூடுதலாக எல்லாம் செய்ய வேண்டிய வேலையிலையும். ட்ரெக் ஃபார் சிலோன் என்று சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் TREK4 சிலோன். நீங்கள் இப்போ இந்த கடைசியாக நடந்திருக்கிற புத்தூர் ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அதில். ஓகே, நன்றி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகிற அந்த ரைடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வின் பிரதான மண்டபத்தில் வந்து இருக்கிறோம். நிகழ்வின் பிரதான மங்கள விளக்கேற்றப்படுகிறது. Also, thank you to thank you very much, those who have made your time and showed yourself here.
I really appreciate what you have done, the warmest welcome we have received. This is at different level to what I've seen. So my heartiest thank you and appreciation to every single one of you. Thank you so much. The riders, the captains and the organizers and the support group. Without you guys, this wouldn't have been possible, and it is a very emotional finish. This is a record-breaking length that we have challenged and taken up to make this hospital come back to life again. And again, my deepest appreciation and thank you so much to each and every one of you. Appreciate that. Thank you so much. We need to do the same on this project, in developing this place. We need to persevere. It's going to take us 5 to 7 years to get where we want this hospital to be. So that's a lot of perseverance. You guys did 5 days, we have 5 to 7 years to go. And the second point I want to raise here, the second word is setbacks. To serve the community here in Jaffna and this Puttur. As you all are aware, it has been a hospital that served the community here, especially villagers. It has been called as Amma Hospital because of 2 reasons. One, it was a maternity hospital that gives birth to so many in this area. And second, it was called as Mamma Hospital because of the service of the sisters or the deaconesses of the Methodist who have gone to the villages to meet every summer and serve them with a loving hand. Everyone who showed up here, 3 hearty cheers. Hip hip! Hip hip! Hip hip! Hip hip! Okay, well done guys, right? I'm seeing விரைவான வைத்தியசாலை பணிகளுக்காய் இந்த பிள்ளைகள் தங்களை உணர்ந்து நடத்திலே இந்த பெரிய சமுதாய பணியை செய்ய பிள்ளைகளுடைய மனங்கள் நிறைவேறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹலோ வணக்கம். என் பேர் கருணா. நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன். ட்ராக் ஃபார் சிலோன் என்ற ஒரு இயக்கம் உருவாகி நாங்கள் இந்த இலங்கையில் உள்ள சில வைத்தியசாலைகளை புனரமைக்கிறோம். அதுக்காக வேண்டி நாங்கள் கணக்க நிதிகளை வெளிநாட்டில் இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் எடுத்து கொண்டு வந்து இந்த முறை நாங்கள் இந்த புத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். அதை புனருத்தாரணம் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிளினிக் கொண்டு சிறுவர்கள் கேன்சரில் இருக்கிற சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கு அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் வேண்டி செய்கிறதுக்கு அதுக்காக வேண்டி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஒரு 50 ரைடர்ஸ் வேர்ல்டு முழுக்க வந்து கொழும்பில் இருந்து நாங்கள் அப்படியே ஒரு 500 கிலோமீட்டர் ரோடியண்டைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். எங்களோட ஜேர்னி 10ஆம் தேதி கொழும்பில் ஸ்டார்ட் பண்ணி கால் போய் ஹம்பான் தோட்டம் போய் இதுக்குள்ளால வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. நல்ல ஃபண்டும் சேர்த்துருக்கிறோம். இந்த நன்கொடை அளித்த அனைவருக்கும் எங்களோட நன்றி. அடுத்த வருஷம் தொடர்ந்தும் தேவைப்படும். என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் கணக்க எக்யூப்மெண்ட் தேவைப்படும். இதை போல் எத்தனையோ வைத்தியசாலைகள் இலங்கையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லோரும் இருக்கா இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணால் நல்ல. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. எல்லோரும் சுகமாக வந்து சேர்ந்துட்டோம். இந்தியாவிலேருந்து நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். 500 கிலோமீட்டர்ஸ் இஸ் பிக் ஈவென்ட். இலங்கையோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் போலீஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா கிடைச்சிது. இந்த சரியான கஷ்டம், இந்த தடையல், யானை, நாயல், ஆடு, எருமை எல்லாம் ரோட்டில் நிற்கும், பிளாக் பண்ணி கொண்டு, பாம்பு கூட க்ராஸ் பண்ணும். இதெல்லாம் தாண்டி இதை விட பெரிய இது பஸ்காரங்களை தாண்டி வர்றது. ஆனால் கடவுளேண்டு ஒருத்தருக்கு நடக்கல. எல்லாரும் சுகமாக வந்து சேர்ந்துட்டோம். கடவுளுக்கு நன்றி. இரவுல நாங்கள் வந்து எங்களோட பிரயாணம் வந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு முதல் வந்து சேர்ந்துருவோம்ண்டு
ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் ஓடினாங்க. அப்போ எப்படியும் ஒரு 9-10 மணிக்கு முதல் நாங்கள் போய் அந்த இடத்தை அடைஞ்சிடுவோம். ஸோ அந்த இல்லாட்டிக்கு வெயிலுக்குள்ள சரியான கஷ்டமாக இருந்திருக்கும். இரவு ஓட்டம் அப்போ எங்களுக்கு போலீஸ் நல்ல பாதுகாப்பு தந்தவங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு மிருகங்கள் தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் வடிவாக வந்து சேர்ந்தோம். முக்கியமாக ஹம்பான் தோட்டிலேருந்து தம்புள்ளிலேருந்து இந்த மதவாச்சி வர்ற வழியெல்லாம் சரியான ஜானையல் இந்த அப்போ கொஞ்சம் நாங்கள் பிரேக் கோஷன் கவனமாக எச்சரிக்கையாக தான் ஓடி வந்து நாங்கள் நல்லா இருந்தது. இரவு ஓட்டமும் நல்லா தான் இருந்தது, நல்லா கூலாக இருந்துச்சு. சாடையா மழை பெஞ்சது, மழையும் நல்லா தான் இருந்தது. எல்லாம் பாடி ஹீட்டாக இருக்கிற நேரத்தில் குளிர் தண்ணி பட இன்னும் சுகமாக இருந்து ஓடுறதுக்கு. வெதர் அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு வெதரும். ஸோ எல்லாமே நல்ல விஷயங்களா. தேங்க்யூ. ஓகே, எனக்கு பேர் மதுஷன். நான் சுவிட்சர்லேருந்து தான் வரேன். ரஞ்சித் மாமா ஆஸ்திரேலியாவிலேருந்து. நாங்கள் இப்போ கடைசி 5 நாளும் சைக்கிள் ஓடி நாங்கள் கொழும்புல தொடங்கி காலுக்கு போய் ஹம்பந்தோத்தா தம்பூவில் இந்த கிளிநொச்சியில் நின்றுது. இப்போ இன்றைக்கி யஃப்னாவில் வந்து நாங்கள் எங்களோட நோக்கம் என்னென்றால் நாங்கள் அப்படி காசு சேர்த்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமென்று நாங்கள் ஒவ்வொரு ரைடரும் வெளிநாட்டிலேருந்து வந்தார் இங்கே ஸ்ரோனிலேருந்து வந்து சைக்கிள் ஓடி அந்த டொனேஷன் பண்ணுறோம்ட்டு ஒரு நல்ல கோர்ஸுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதான் இங்கே வந்திருக்கிறோம். நல்லா போனது. நன்றி. ஓகே, வணக்கம். என் பேர் ரஞ்சித் நாகராஜா. நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன். இப்படி ஒரு உதவி செய்யணும்ன்ற ஒரு ஆசை நிறைய காலமாக இருந்தது. ட்ராக் ஃபோர் சிலோன் என்று சொல்லி அதை இப்போ 12 வருஷமாக செய்துருக்கிறோம். அப்போ அதோடு சேர்த்து அப்போ நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம்னு வந்து சேர்ந்தாங்க. 5 நாளாக ஓடி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நல்ல சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு நோக்கத்துக்காக செய்தபடியாக அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. நன்றி. என் பேர் நிலானி ரவிச்சந்திரன். நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் மஹிஷா திருநாவுக்கரசு. நான் கனடாலேருந்து வந்திருக்கிறேன். இது என் 3வது தரம். இது என் 2வது தரம். நாங்கள் எங்களோட குடும்பங்களோட தான் வந்திருக்கிறோம். புத்தூர் மிஷன், புத்தூர் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நிதி சேர்க்கறதுக்காக நாங்கள் 11 நாடுகள்லேருந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த முறை லேடிஸாக எத்தனை பேர்? ஒரு 12 பேர் ஒன்று சேர்ந்து வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கிறோம். பொம்பளையெல்லாம் இப்போ துவிச்சக்கர வண்டியில் ஓடுறது லேஸ் இல்லை. 500 கிலோமீட்டர் மொத்தமாக. ஆனால் இந்த லாங்கஸ்ட் ரைட் வாஸ் 280 kilometers. அதை கஷ்டப்பட்டு தான் செஞ்ச நாங்கள் முடிச்சு. நாங்கள் சைக்கிள் வேறு நாடுகளில் செஞ்சாலும் இந்த மண்ணுக்கும் இந்த ரோட் வெதர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. பட் நாங்கள் ஒரு மாதிரி பிள்ளை பெறதை விட லேசு, பிள்ளை வளர்க்குறத விட லேசு. நாங்கள் 2 பேரும் அம்மா மேர். எனக்கு 3 பிள்ளைகள், எனக்கு ஒரு மகன். ஆனால் எங்களோட ஹஸ்பண்ட்ஸும் வெரி சப்போர்ட்டிவ். அதான் உண்மையாலும் அது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோடு வந்து நாங்கள் அவைக்கெல்லாம் காட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டி எப்படி எந்த வயசு பொம்பளைலாம் இருந்தாலும் எல்லாம் செய்யலாம்ண்டு. எனக்கு 40 இந்த வருஷம். உண்மைக்கு மரியோணுமா? எனக்கு 57 வயசு. நான் கொழும்புல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். 12-13 வயசில் இந்த நாட்டை விட்டு வெளிக்கிட்டு குடும்பம், படிப்பு, குடும்பம் என்று வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவில் தான் வாழ்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். சொன்னேன் நான் இங்கே ஜஃப்னால தான் பிறந்த. நான் 8 வயசில் வலிக்கிட்டு கனடாவுக்கு போனான் ஃபேமிலியோட, என் அண்ணா மேர் அப்பா அம்மாவோட. அப்போ திருப்பி வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ couldn't ask for anything more. இந்த புத்தூர் அம்மா ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் வந்து நிதி சேர்த்து இந்த மக்கள் இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு உதவி, இலவச மருத்துவம் கொடுக்கறதுக்காக நாங்கள் நிதி சேர்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நான் எத்தனையோ நிறுவனங்களுக்கும் ரேர் டிசீஸஸுக்கும் நான் வெளிநாட்டில் சைக்கிள் பண்ணுறேன், நான் ஓடுறேன். நான் எங்களோட மக்களுக்காக இது செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்க்குற எல்லாரும் நீங்கள் ஆல் கேன் கோ ட்ரெக் 4 சிலான், ட்ரெக் 4 சிலான்
.comக்கு போனீங்கன்னா எங்களை பற்றி எல்லாம் தெரிய வரும். திருப்பி அடுத்த வருஷம் கட்டாயம் நான் வருவேன். நானும் பிளான் பண்றேன். Yes. God willing. God willing. Yes. Thank you so much உங்களோட சப்போர்ட்டுக்கு. தனுஷ் அண்ட் வியூ சப்போர்ட் பண்ணுறதுக்கு thank you so much. Thank you. ஓகே, என் பேர் வந்து ஜெயந்தி. இது என் செகண்ட் டைமாக நான் இவங்களோட வாரன். லாஸ்ட் இயரில் என் சன் வந்தவர், பைக் ஓடினவர். லாஸ்ட் இயரும் நான் அவைகளுக்கு மெடிக்கலியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காயப்பட்டாக்கள் அல்லது அவைகளுக்கு அவை ஓடிக்கொண்டிருக்கே ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் எமர்ஜென்சியை செய்துட்டு அந்த அசரி ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறது, அதுதான் இந்த ஜாப். அதை விட இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கிறதால இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கனகாலமாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஓடுறவை எல்லாற்ற நோக்கமும் ஒரு நல்ல விஷன் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பி புதுப்பிக்க வேணும். அதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு தரம் 60 பேர் ஓடினவ. அதில் கொஞ்சாக்கள் ஸ்ரீலங்கன் ஆக்கள், மற்றவையெல்லாம் வேறு 15 நாட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து வந்தவ. எல்லாரும் ஒவ்வொரு ஆக்களும் $1500 பவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணினவ. தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணினவ. டேவிட் ராசையா தான் இது ஆர்கனைஸ் பண்ணினவர். சரியான சந்தோஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட ஊரில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் துறக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டல் துறக்கிறதுன்றதை விட ஹாஸ்பிட்டலை புதுப்பிக்கிறது, அம்மாக்கள் ஆஸ்பத்திரியை புதுப்பிக்கிறது. இப்போ நான் கதைச்சினான் அந்த டாக்டரோட. ராணி என்ற ஒரு ஆள் இருக்கிறா, அவள் தான் இந்த மெட்டர்னிட்டிக்கு இன்வால்வ்டாம். அப்போ நாங்கள் ரைஸ் பண்ணுற மணி இப்போ சின்ன பிள்ளைகளை இங்கே வந்து ட்ரீட் பண்ணி அவைகளுக்கு மேலதிகமான மெடிக்கல் தேவையண்டா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். அப்படின்னா செஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி அதர்ஸ் இங்கே வந்து டெலிவரி பண்ணிக்கே ஏதாவது ஒரு சிக்கலானா அதுக்குரிய வசதியை தான் இந்த ப்ராஜெக்ட் செய்ய போகுது. 5 வருஷ ப்ராஜெக்ட். கொஞ்சம் நேரம் டைம் வரும். ஆனால் ஒரு விதியை நாங்கள் விதைக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு மரமாக வந்து நம்புகிறோம். அதுக்கு டாக்டரா சைக்கிள் ஓடுறாக்களை வந்து நீங்கள் லேடிஸ் இல்லாமல் ஓடி இருக்கணும், நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவைகளுக்கு லாஸ்ட் இயரில் ஓடிக்க கை முறிஞ்சது, சில ஆக்களுக்கு கிளவிக்கல் போன் முறிஞ்சது. இந்த முறை அவள் சேஃப்டியை நான் சொன்னது, சேஃப்டியாக இருங்கோ, 2 பேர் போங்கோ. அவள் வடிவாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணினதால் பெரிய இன்ஜரி பெரிய ஒரு காயங்களும் வரையில், சின்ன காயங்கள் அது எங்களால் மேனேஜ் பண்ணலுமா இருந்தது. ஒரு தரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பல, எங்களாலேயே மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்து? கனடாவில் இருந்து. The rest of the buildings are later added. This is the outpatient. These are first target for renovation. So that we'll start with the renovation of this. We should have done it, but then regulatory approvals, all that have got delayed. Now I think we are in the final stages of approvals. Because this is an old facility moved from table to table and ask people. So I think we've got expecting people to come here and do community work. There is a lot of needs, addiction, elderly care, terminal care, and so on. Disabilities and all that can be taken to the community. வணக்கம், நான் கிருத்திகன் குவேந்திரன். நான் வந்து வழக்கமாகவே சைக்கிள் ஓடுறதே ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிறேன். சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறது உண்டு. ஏற்கனவே நான் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் அல்லது நீர்கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து திரும்ப நீர்கொழும்பு போனது, இல்லாட்டி இலங்கை வடமுனை தெய்வேந்திர முனை பருத்தித்துறை முனையிலிருந்து தென்முனையான தெய்வேந்திர முனை வரைக்கும் சைக்கிள் ஓடிக்கிறேன். இலங்கையை சுற்றி சைக்கிள் ஓடிக்கிறேன். இப்படி தொடர்ந்து இந்த சைக்கிளிங் டூர்ஸ் வந்து தொடர்ந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த பயணம் வந்து எதுக்குன்னு சொன்னால், இந்த புத்தூரில் இருக்கிற அம்மாக்கள் ஆஸ்பத்திரிக்கு நிதி சேகரித்து அந்த ஆஸ்பத்திரியை வந்து ரீஆக்டிவேட் பண்ணி ஒரு யங் நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த சைக்கிளை ஓடுறோம். அப்போ இதில் கலந்து கொண்டது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இதில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த முறை பங்கு பெற்றின ஒரே ஆளில் நான் தான் இருக்கிறேன். நிறைய மக்கள் வந்து சேர்ந்து, அதுவும் புலம்பெயர் தேசத்தில் இங்கே இருந்து போனாக்கள் தங்களோட ஊருக்கு ஏதாவது செய்யணுமென்றதுக்காக எங்கள் தமிழாக்கள் அங்கே போய் திரும்ப ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி திரும்ப இதை கொண்டு வந்து இங்கே செய்யணும். இந்த ஈவெண்ட் வந்து தனியாக இந்த அம்மாக்கள் ஆஸ்பத்திரிக்கு உரிய பெனிஃபிட் இல்லை, தனியாக நான் சைக்கிள் ஓடுறேன்டா எனக்கு உரிய பெனிஃபிட் இல்லை. இது வந்து இதை யார் நிதி சேகரிக்கிற இந்த ட்ராக் ஃபோர்ஸ் லோனுக்குரிய பெனிஃபிட் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமையுது. ஏனெண்டா நிறைய நாடுகளில் இருந்து வெள்ளக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது சிங்கள மொழி பேசுகிறவர்களாக இருக்கட்டும், தமிழ் டயஸ்போரா பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது வடக்குல இருந்து
தெற்குல இருந்து வடக்குக்கு வந்து சைக்கிளில் வரலாமன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உண்மையிலே எனக்கு லுமாலா கம்பெனி ஆக்கள் சொன்ன தகவல் படி அவைக்கு கூட சைக்கிள் சேல்ஸ் ஆகிற இடம் இதுதான். அது மாதிரி கூட மோட்டார் பைக் சேல்ஸ் ஆகிற இடமும் யாழ்ப்பாணம் தான். இதே மாதிரி எங்களுக்கு தான் ஃப்ளட் ரோடுன்றது இருக்குது. மற்ற இடங்களெல்லாம் மலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ நாங்களெல்லாம் சின்னல இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு சைக்கிளில் போகிறது தான் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. வளர்ந்த பிறகு நாங்கள் அதை விட்டா பிறகு எங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறைய வருது. இதுவும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரபடியே சைக்கிள் ஓடுறது ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்குது. அப்போ அந்த வகையிலையும் இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது. இது ஒரு நல்ல விஷயம் உண்டு. அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்றது எனக்கு சந்தோஷம். நன்றி. வணக்கம். மெதடிஸ்ட் புத்தூர் ஹாஸ்பிட்டலில் 1982ஆம் ஆண்டு நான் இந்த இடத்துக்கு பணியாளராக நான் தாதியாக நியமிக்கப்பட்டேன். அந்த காலத்திலிருந்து எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் இந்த வைத்தியசாலை நல்ல ஒரு மெட்டர்னிட்டி ஹோமாகவும் நல்ல ஓடெல்லாம் இருக்கும். பேஷண்ட் நிறைய வருவார்கள். பகல் இரவாக 24 மணித்தியாலமும் பணியாற்றக்கூடியதாக இருந்தது. எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலும் ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் ஒரு வயது சென்றவர். ஆனால் அவர் தன்னுடைய வயோதிப காலத்தில் இந்த இடத்துல வந்து நல்ல பணிகளை அவர் தான் ஆரம்பித்து வைத்து இந்த வைத்தியசாலை பல வறியவர்கள் மத்தியிலே ஒரு நற்சீர் பெற்ற வைத்தியசாலையாக இருந்தது. அந்த எங்களிடத்திலே சீசர் இல்லாவிட்டாலும் எங்களுடைய தாதியர் பயிற்சியிலே எங்களுடைய வைத்தியன் தாதியாக இருந்த மெட்டர்னிட்டி ஹோமுக்கு பெரியவாக இருந்த நாச்சி பிள்ளையக்கா கை போட்டான்னு சொன்னால் அது மிகையாகாது. எல்லாரும் சொல்லுவார்கள் அம்மாக்கள் ஆஸ்பத்திரி என்று சொல்லி. வறுமைப்பட்ட மக்களுக்கும் இவ்வளோ உதவியாக இருந்தது. வருவார்கள் ஏழைகள். நாங்கள் ஒருவரையும் ஒரு பாகுபாடும் பார்ப்பதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் பணியாற்றியவர்கள். எங்களுக்கு மதம் பெருசல்ல, எங்களுக்கு மக்கள்தான் பெருசு. இயேசுவுக்கு மதம் பெருசல்ல. அவர் எல்லாருக்கும் அந்த சராசரத்தையும் படைத்த கடவுள். ஆனால் அதை ஒட்டியான இவ்வளோ நல்ல காரியங்கள் நடந்தது. சிறு குழந்தைகளை வளர்த்தார்கள், நல்ல பயிற்சிகளை தந்தார்கள். அதே போல் இன்று இதில் நிற்கிறவாவும் என்னிலும் பாக்காவா பெரிய மூத்தவா. ஆனால் அவாவும் பல காரியங்களை செய்திருக்கிறார். இன்று இது மூடப்பட்டிருக்கிறது. நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு சரியான வேதனை. ஆனாலும் திரும்பவும் புத்துயிர் கொடுத்து அது இயங்க போகிறது என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே நாங்களும் மரிக்கும் முதல் நற்காரியங்களை பெற்று இந்த இடத்திலே நாங்கள் அவற்றை சிறப்பாக கண்டு கழித்து நாங்களும் மரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. நாங்களும் ஊர் பிறந்த நாங்களாக இருந்தாலும் இந்த இடத்திலே நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுதும் இன்று எங்களுக்கு 60-74 வயதென்று இருக்கிறது. ஆனாலும் அந்த பணி ஆண்டவருக்குள்ளே நல்ல பணியாக அமைய ஆண்டவர் இயேசு எல்லாரையும் வழி நடத்துவார். இது சீரும் சிறப்புமாக இந்த எல்லா மக்களுக்கும், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், எல்லா வறுமைப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்து இதில் ஆறுதல் அடையத்தக்கதாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே அறிவிய வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் நான் சிற்றுரையை முடிக்கின்றேன். வணக்கம். நான் ராணி பேசுகிறேன். அம்மாக்கள் ஆஸ்பத்திரியில் மெதடிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ஆரம்பத்தில் 78 இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் வந்த நேரத்தில் இருந்து எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், 25 வயது. ஆனாலும் அதை தொடர்ந்து இந்த இடத்திலே ஆற்றிய சேவைகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு அற்புதமான காரியமாக ஆண்டவர் வர 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 இந்த இடத்திலே வெறுமையில்லாமல் பூர்த்தி உள்ள ஒரு வார்த்தையை வளர்ச்சியை காண ஆண்டவர் உதவி செய்தார். இந்த இடத்திலே மெட்டர்னிட்டி நடைபெற்றது. ஆனால் அந்த இடத்திலே அதிகமான மெட்டர்னிட்டி நடக்கைக்கும் இந்த கரண்ட் இல்லாத காலங்களில் நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்தாலும் ஒரு சில குப்பி விளக்களை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்த அதிகமாக மெட்டர்னிட்டி கேசஸ் எல்லாத்துக்கும் எடுத்தோம். அந்த நேரத்தை இப்பொழுது சிந்திக்கின்ற வேளையில் ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த நேரம் இன்றைக்கும் எங்களுடைய உள்ளத்தை விட்டு எத்தனையோ மக்களுக்கு சூடுகள் பட்ட நேரம் இந்த இடத்திலே நாங்கள் ட்ரெஸ்ஸிங் செய்தோம். இந்த இடத்திலே இரத்த வெள்ளம் பாய்ந்த வேளைகளிலும் நாங்கள் அதுக்குரிய காரியங்களை செய்தோம். எத்தனையோ பல அசம்பாவிதங்களின் மத்தியிலும் செல்லுகள் வந்து விழுந்த நேரங்களிலும் ஆண்டவர் எங்களை இந்த மட்டும் எங்களுடைய முடியில் தலையிலிருந்து ஒரு முடிதன்னம் எங்களுக்கு விழாமல் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார். திரும்பவும் இந்த இடத்திலே நிமிர்ந்துட்டு பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்காக, இன்னும் வரப்போகின்ற வளர்ச்சி உள்ள நேரங்களுக்காக ஆண்டவருக்கு கூடாக்குடி ஸ்தோத்திரம். இன்னும் என்னுடைய மனத்திலே இருக்கிற நிறைவான காரியங்களை கண்டு கழிக்க வேண்டுமென்று என்னுடைய ஆசை. அதை ஆண்டவன் இயேசு
எனக்கு வழிநடத்தி காத்துக்கொள்ளுவார், வழிநடத்துவார். இப்பொழுது நான் முதியோர் இல்லத்திலே இருக்கின்றேன். முதியோர் இல்லத்திலும் என்னுடைய வயசான காலத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய பக்கத்தில் நிற்கிறவ ஒரு வார்டனாக இருக்கிறா. அவள் தான் இப்பொழுது அதை பராமரித்து அவக்குரிய எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சேவைகள் எல்லாவற்றையும் மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் எங்களை ஆதரித்து, எங்களை முதியோருக்கு இருக்கிற தாய் தந்தை இல்லாட்டும் உறவுகள் இல்லாட்டிலும் அவள் எங்களை பராமரித்து எங்களை நேசித்து வழிநடத்துகிற உணவுகள், டீ தேநீர், அதுக்குரிய நேரங்களில் படுக்க வசதி, லைட் வசதி, தண்ணீர் வசதி எல்லாவற்றோடும் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற அந்த கோடாகொடிய நேரத்தை நாங்கள் சிந்திக்கிற வேளையில் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் திருப்பியும் இந்த வைத்தியசாலையை ஒட்டி அதிகப்படியான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் ஆண்டவர் அந்த இடத்திலே எங்களை கண்காட்சியை பார்க்கின்றோம், பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம், பல ஆசையான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இது இன்னும் புனரமைக்கப்பட்டு இன்னும் மக்களுக்கு, நம்முடைய இந்த புத்தூர் வாசிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு வைத்தியசாலை அமையும் என்று சொல்லி நான் அதை எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவர் அதையும் பூர்த்தி செய்ய ஆண்டவரால் முடியும் என்று நான் நம்பிக்கையோடு இந்த என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். காலை உணவாக இடியப்ப கொத்து, இட்லி, சாம்பார், உருளைக்கிழங்கு குழம்பு, சம்பல் இவ்வளோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரூட் சலட் ஒன்று இருக்குது, மோதகம், உளுந்து வடை, டீ. பார்த்தீங்கன்னா நிகழ்வில் பங்கு பற்றின அனைவரும் வந்து சாப்பிடணும். Yeah, it was very challenging, but it was amazing to see the country, because we visited as children and over the years, but we've never seen the country in such a way. So yeah, it was amazing to, we started in Colombo, went all the way down to the south, came up all the way through the middle to Humboldt, Dombola, Kandy. So yeah, it was an amazing experience, and for such a worthy cause. Yeah, it was all worth it, wasn't it? Personally, a big challenge for us. Do you want to talk about the challenge it was for us, John? No, just to add on to what Sharon said. Of course, our parents were born in Jaffna, and then came to the UK. We were born in the UK, but this cause allows us to give back to the community. The money we're raising, of course, will be used to renovate this hospital. The challenge was challenging. We've never cycled 500 kilometers previously. For Sharonka, he actually learned how to ride a bike 3 months ago. So, the challenge was intense. We all had personal achievements this trip. Yesterday we cycled 206 kilometers, which is the longest distance either of us have cycled, and then we ended up here today. We're used to cycling in the cold in London, but cycling in the scorching heat was definitely an interesting experience, and it's a unique way to see the country. We went from Colombo to Gaul to Hambantota to Dambulla, and then finished up in Jaffna. So amazing experience, and we enjoyed it. Hello, මගේ නම නෙලිත්. මට අවුරුදු 15යි. අපි දැන් කොළඹ ඉඳන් ජැෆ්නා වෙනකන් දවස් 4ක් පුරා බයිසිකලෙන් ආවා. කිලෝමීටර් 500 ගාණක්. මේ සැරේ තමයි මගේ 3 වෙනි සැරේ. මම YDM කරේ කිලෝමීටර් 178ක්. මට මේකෙන් ලැබුණ එක්ස්පීරියන්ස් එක නම් හොඳ. ආයෙත් එන්න පුළුවන් වුණොත් එනවමයි. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரி என்ற செயின்ட் லூக் மெதடிஸ் ஹாஸ்பிட்டல் புத்தூர் வைத்தியசாலை. இது வந்து டாக்டர் பார்வையிடுறாரு. இங்கே வந்து வழி நோயாளர்கள் இருக்கிற இடம். மிகவும் ஒரு வசதி உறைந்த நிலையெல்லாம் நீ அங்குது.
இவ்வளவு வசதி குறைந்த நிலையில் இயங்குகிற வைத்தியசாலைக்கு இவ்வளவு பெருமளவான நிதியை திரட்டி கொண்டு வந்த சைக்கிள் ரைடர்ஸுக்கு நாங்கள் உண்மையில் மனதார பாராட்ட வேணும். அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவை வந்து மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட சைக்கிளை வந்து சைக்கிள் கும்பனேற்ற ஒப்படைச்சிட்டு தாங்கள் வந்து வாகனங்கள் ஏறி வலிக்கிறதுக்கு. இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இதில் புத்தூரில் இருக்கிற இதான் இந்த புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரி என்று சொல்கிற அந்த வைத்தியசாலையின் முன்பக்கம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்குது. பரிலூக்கா மெதடிஸ் வைத்தியசாலை புத்தூர் அம்மாக்கள் ஆஸ்பத்திரி. நான் அருட்பணி ரோபர்ட் சசிகரன், புத்தூர் செல்லூக் வைத்தியசாலையினுடைய மேனேஜராக நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல டெக்போசிலோன் என்ற ஒரு அமைப்பு எங்களோடு போன வருஷம் 2025ஆம் ஆண்டும் 26ஆம் ஆண்டும் எங்களோடு இணைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய வைத்தியசாலையுடைய புனர் நிர்மாண பணிகளுக்காக எங்களுடைய மிதஸ்த திருச்சபையோடு இணைந்து அவர்கள் பணியாற்றுவதற்கு 5 வருடங்களாக தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரைட்டை பொறுத்தவரையில் பைசிக்கிள் ரைட் கொழும்பில் 10ஆம் தேதி தொடங்குறவங்க 5 நாள் பயணம் எங்களுடைய அந்த இடத்துல வந்து சேர்றதுக்கு. நான் நினைக்கிறேன் பல நாடுகளில் உலகத்தில் 11 நாடுகளில் இருந்து இந்த பயணத்தில் இணைஞ்சவங்க தங்களுடைய பணங்களை கொடுத்து இந்த சமூக பணிக்காக, இந்த ஹாஸ்பிட்டலுடைய வைத்தியசாலையுடைய புனர் நிர்மாணத்திற்காக தங்களுடைய பணத்தையும் கொடுத்து அவர்கள் சைக்கிளில் வந்து பவனியாக வந்து இந்த நாளில் இந்த இடத்தை வந்து சேர்ந்துருக்கிறாங்க. எங்களுடைய நிர்வாகம் சார்பில், இந்த புத்தூர் மக்கள் சார்பில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ தூரத்திலிருந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துல இருக்கிற எங்களோட சமூகத்தையும் எங்களையும் நினைச்சு அவர்கள் இந்த சேவையை இந்த இடத்துல செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் சார்பிலும் மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.